ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சாப்டர் 2 ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முதல்ல சாப்டர் 2ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இது நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட சிலபஸ். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸ் அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2. இதுல சாப்டர் 2ல நம்ம கொடுத்திருக்கிறது டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி ரேண்டம் வேரியபிள். ஓகே, டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி மட்டும்தான் நமக்கு இந்த செகண்ட் யூனிட்டோட டாபிக். டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டியில நம்ம டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், இது ரெண்டாவது டாபிக். அதோட தியரம் அண்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கிற தியரியும் சம்ஸும். அண்ட் அடுத்தது பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய தியரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ரைட் அபவுட் இல்லைன்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ நம்ம தியரியும் படிக்கணும், சம்ஸும் பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர்ல எப்படி வரும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ தியரியும் படிக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி தியரி கேட்டதுனால தியரி கம்பல்சரியா படிக்கணும், ப்ராப்ளம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 4 செட் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கிறோம். அதோட சம்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் டிஸ்ட்ரிபியூஷன். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னு. டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா வேல்யூஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் அங்கங்க பிரிஞ்சிருக்கோ அதை வந்து ஃபீல்ட்ல மொத்தமா சேர்த்து கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்றோம். தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்ன விதமான டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சிலபஸ்ல இந்த 4 டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கு: பைனாமியல், பாய்சான், எக்ஸ்போனென்ஷியல், நார்மல். அதனால இதை 4 மட்டும் எழுதியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பெர்னாலி, வெறும் பெர்னாலி நவம்பர் 22 கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா வெறும் பெர்னாலி அவ்வளவுதான் இருக்கு. ஸோ அப்ப வெறும் பெர்னாலின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அதை டிஃபைன் பெர்னாலி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே கொஸ்டின் ஏப்ரல் 22ல டிஃபைன் பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன்னா அதுல 2 அவுட்கம் தான் இருக்கும், சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர். அப்படி ஒரு ட்ரையல் தான் வந்து பெர்னாலி ட்ரையல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபோர்த், இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின், 2 லைன்ல எழுதுனா போதும். Fourth question, what is a function when a function is said to be probability mass function? So எப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து probability mass function அப்படின்னு சொல்லுவோம்னா f of x equal to p of x equal to x. So இந்த கண்டிஷன் தான் வந்து நமக்கு probability mass functionக்கான கண்டிஷன். Next, find MGF. MGF அப்படின்றது moment generating function of binomial distribution. ஸோ வெறும் எம்ஜிஎஃப் வந்து பைனாமியலுக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல பைனாமியலோட ஃபார்முலா எழுதலாம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இது பைனாமியலோட ஃபார்முலா. இப்போ எம்எக்ஸ் ஆஃப் டி, எம்எக்ஸ் ஆஃப் டின்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ். இது டிஸ்கிரீட், பைனாமியல்ன்றது டிஸ்கிரீட். டிஸ்கிரீட்னா சம்மேஷன். சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு x equal to 0 to n x in e power tx into p of x. So e power tx into p of x எப்படி எழுதணும்? summation x equal to 0 to n e power tx p of x ன்றது மேல நம்ம எழுதிக்க ஃபார்முலா ncx p power x q power n minus x. இப்போ xக்கு நான் இங்க 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணா என்னோட வேல்யூ என்ன இருக்கும்னா எல்லாமே e பவர் 0, nc 0, p பவர் 0, q மட்டும் qn அப்படின்னு இருக்கும். 1 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது nc1, p பவர் 1, q பவர் n மைனஸ் 1, e பவர் t ஹோல் பவர் 1. அந்த x தான் 1ன்னு எழுதியிருக்கோம். அடுத்தது எழுதும்போது nc2, p பவர் 2, q பவர் n மைனஸ் 2, e பவர் t 2tன்னு எழுதலாம், இல்லை t ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். நம்ம கிளப் பண்ணி எழுதுறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். அண்ட் சோ ஆன். ஸோ லாஸ்ட் வரும்போது Q ஃபுல்லா ரெடியூஸ் ஆயிரும். பட் P என்னவாயிருக்கும், நமக்கு இன்னொரு டேர்ம் P வந்து P e பவர் T ஹோல் பவர் அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ இப்படி ஜென்ரலா எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, Q பவர் n பிளஸ் NC1, Pயும் e பவர் Tயும் பவர் ஒரே பவர் இருக்கிறதுனால P e பவர் T ஹோல் பவர் 1, Q n மைனஸ் 1. அடுத்தது NC2, Pயும் e பவர் Tக்கும் ஒரே பவர், ஸோ பவர் 2, Q n மைனஸ் 2. இப்போ நம்மளால ஜென்ரலைஸ் பண்ண முடியும்.
ஸோ என்னோட லாஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும்னா p e பவர் t ஹோல் பவர் n இருக்கும். இதை பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ல சேர்த்து எழுதும்போது q பிளஸ் p e பவர் t ஹோல் பவர் n. இதுதான் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின்லயே பாருங்க, டிஸ்கிரைப் அபவுட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி சொல்லுங்க. அண்ட் அதே கொஸ்டின் வந்து நவம்பர் 22ல கமெண்ட் ஆன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம மைண்ட்ல தோன்ற விஷயம் வந்து அதோட ஃபார்முலா மட்டும்தான் நமக்கு தெரியும், மற்றது தெரியாது. ஸோ அதை பத்தி பேசிக்கா நமக்கு என்னென்ன தெரியுமோ, ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி என்ன தெரியுமோ அதை நம்மளால வந்து சம்மரைஸ் பண்ணணும். அதுதான் வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது வந்து இது கிடையாது, டெரிவேஷன்லாம் கிடையாது, அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாம். அவங்க டிஸ்கிரைப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஜேம்ஸ் பெர்னாலி இந்த இயர் 1700. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இதை பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதும்போது நமக்கு 5 மார்க் கொஸ்டின் தானே, ஈஸியா மார்க் வந்துடும். அண்ட் இட் இஸ் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நம்ம ரிப்பீட்டடா நிறைய 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் இல்லை, ரிப்பீட்டடா செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு தான் பைனாமியல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஈச் ரிப்பீட்டேஷன் பீயிங் கால்டு, ஒவ்வொரு தடவை ரிப்பீட் பண்ணும்போது அது என்ன சொல்லுவாங்க, ட்ரையல், ஒவ்வொரு ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு ட்ரையல் அப்பயும் நமக்கு ஒரு ஈவெண்ட் வரும். அது வந்து சக்சஸா இருக்கலாம், இல்லைன்னா ஃபெயிலியரா இருக்கலாம். ஒரு காயினே ஃபிளிப் பண்றோம், எனக்கு ஹெட் வரணும்னு நினைச்சு ஃபிளிப் பண்ணி ஹெட் வந்ததுன்னா தட்ஸ் கால் சக்சஸ், வரலன்னா அது பேரு ஃபெயிலியர். ஸோ பைனாமியல்ல ரெண்டு கேஸ் தான், ஒன்னு சக்சஸ், இன்னொன்னு ஃபெயிலியர். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து சக்சஸா இருந்தா அது கான்சிக்வென்ட்லி n மைனஸ் எக்ஸ் ஃபெயிலியர்ஸ் இன் n இண்டிபெண்டன்ட் ட்ரையல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு ஹெட் வரணும்னு சொல்லிட்டு 10 டைம்ஸ் டாஸ் பண்ணுங்க நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அது வந்து ஒரு தடவை தான் வந்து எனக்கு சக்சஸ் ரேட் வருது, எக்ஸ்ன்றது சக்சஸ். அப்ப என்ன அர்த்தம்னா எனக்கு அப்ப 9 டைம்ஸ் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு. ஸோ n மைனஸ் எக்ஸ், என்னன்றது 10ஆ இருந்தா 10 மைனஸ் அந்த எக்ஸ், ஒரு சக்சஸ் 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 9 டைம்ஸ் வந்து எனக்கு ஃபெயிலியர் வந்திருக்கு. அதை தான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சக்சஸ், இங்க 10 மைனஸ் 1 9 ஃபெயிலியர்ஸ் ஃபார் 10 ட்ரையல்ஸ். இப்போ எந்த அட்டெம்ப்டா இருந்தாலுமே, இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாமே எழுதுறோம், நமக்கு டோட்டலா 5 அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு நம்ம சக்சஸ்ன்றது ஒரு தடவை தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் சக்சஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஒருவேளை 5th டைம் தான் சக்சஸ் வருதுன்னா 4 டைம்ஸ் எனக்கு ஃபெயிலியர்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். அண்ட் அதோட டெஃபினிஷன், பைனாமியலோட டெஃபினிஷன், a random variable is said to be a binomial distribution and its probability mass function is given by, அதுக்கான ஃபார்முலா pன்றது சக்சஸ், qன்றது ஃபெயிலியர். q கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மைனஸ் p யூஸ் பண்ணலாம். இங்க 2 கான்ஸ்டன்ட் இருக்கு, ஒன்னு வந்து ட்ரையல், இன்னொன்னு சக்சஸ். இது பேர் வந்து பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு தடவைக்கு நம்ம 2 தடவை 3 தடவை ரிவைஸ் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வருதோ அதை அப்படியே நம்ம எழுத முடியும். கண்டிஷன்ஸ் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், there are only 2 possible outcomes. அதே தான் திருப்பி சொல்றாங்க, ஒன்னு சக்சஸ், இன்னொன்னு ஃபெயிலியர். The probability of success is same for each trial. ஒவ்வொரு தடவை பண்ணும்போது அதே தான் இருக்கும். There are n trials மொத்தம். mean of the binomial distribution ன்றது np, வேரியன்ஸ்ன்றது npq, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ன்றது ரூட் ஆஃப் npq. இது 3 நம்ம படிச்சுக்கணும். இது இவ்வளவுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி நம்ம எழுத போற கண்டென்ட். ஸோ டிஸ்கிரைப், கமெண்ட், இப்படிதான் இருக்கு நம்ம கொஸ்டின். மொத்தமே இங்க சிலபஸ்ல பாருங்க, நமக்கு பைனாமியல், பாய்சான், நார்மலான மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஜென்ரலாவே எனக்கு பைனாமியல்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அதை பத்தி டிஸ்கிரைப் அபவுட் பைனாமியல்னு ஒரு கொஸ்டின், அடுத்தது மீன் அண்ட் வேரியன்ஸ் பைனாமியல் கண்டுபிடிக்கிறது 2வது கொஸ்டின், இல்லைன்னா அது பேஸ் பண்ண சம்ஸ். இதை தவிர வேற எதுவும் கேட்க முடியாது, இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட் எக்ஸ் பி a random variable with the following probability distribution. ஸோ நவம்பர் 23ல கேட்ட கொஸ்டின். எக்ஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க, கீழே ஃபைண்ட் எக்ஸ்பெக்டட் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அண்ட் கீழே இன்னொன்னு இவாலுவேட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து சம்மேஷன் எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ்.
இப்போ எனக்கு மேலே சம்மேஷன்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். எக்ஸ் எத்தனை வேல்யூ இருக்குன்னா 3 வேல்யூ இருக்கு. ஸோ எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ்னா 1 இன்டூ 0.7 plus 2 into 0.2 plus 3 into 0.1. ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 0.7 0.4 plus 0.3 ஆட் பண்ணா 1.4. இதுதான் E of x. இதே மாதிரி E of x ஸ்கொயர் கால்குலேட் பண்ணோம். E of x ஸ்கொயர்னா summation x ஸ்கொயர் P of x. x வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 into 0.7. அடுத்த வேல்யூ 2 ஸ்கொயர் பண்ணிக்கிட்டா 4. ஸோ 4 into 0.2. நெக்ஸ்ட் வேல்யூ 3 ஸ்கொயர் பண்ணா 9 into 0.1. இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 0.7 0.8 0.9. ஸோ 0.9 இதோட வேல்யூ 2.4. ஸோ E of x ஸ்கொயர்ன்றது 0.4. இப்போ லாஸ்டா ஒரு சப்டிவிஷன் இருக்கு. E of 4x plus 2 whole square. Okay. E of 4x plus 2 whole square. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படியே இருக்கட்டும். இது a plus b whole square எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம். 16x square plus 2 ஸ்கொயர்ன்றது 4 plus 2ab that is 16x. இப்போ பிரிச்சுக்கலாம் நம்ம. expected value of 16x square plus expected value of 4 plus expected value of 16x. இப்போ 16ன்றது constant, expected value of x square. expected value of 4ன்றது 4 தான். 16 வெளியே எடுத்துட்டு expected value of x. நம்ம x square x ஏற்கனவே calculate பண்ணி வச்சிருக்கோம். So expected value of x square 2.4 மேல 1.4. இது 2.4 அடுத்தது 4 அடுத்தது 16 into 1.4. இப்போ மல்டிப்ளை பண்ணா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 16 into 2.4ன்றது 38.4. அடுத்தது 4 அடுத்தது 22.4. ஆட் பண்ணும்போது 64.8. இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. obtain the mean of Poisson distribution. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களால மேக்ஸிமம் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் அப்படின்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்கலாம், அண்ட் டிஸ்கிரைப் இல்லைன்னா ரைட் அ ஷார்ட் நோட் ஆன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இந்த யூனிட்ல இருந்து கேட்க முடியும். அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தா ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ரேரா தான் இருக்கு. தியோரிட்டிக்கல் பார்ட் வந்து கம்பல்சரியா இருக்கு. ஆனா இதுல அதே மீனை நவம்பர் 23ல 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதே மீனை தான் ஏப்ரல் 22ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி வேணா கேட்கலாம், எதுல கேட்டாலும். ஆனா நம்ம எழுத போற கண்டென்ட் அதுதான். மீன் வந்து பாய்சானுக்கு கால்குலேட் பண்ண போறோம். மீன் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது சம்மேஷன் எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ். P of x for Poisson distribution. Poissonோட ஃபார்முலா e power minus lambda lambda power x by x factorial. So P of x இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். So E of x equal to summation x into e power minus lambda lambda power x by x factorial. இப்ப கீழ இருக்க x factorial expand பண்றோம். So e power minus lambda lambda power x by இதை expand பண்ணா x into x minus 1. இப்போ 5 factorial imagine பண்ணிக்கோங்க. 5 into 4 factorial அதான் எழுதிருக்கோம். கேன்சல் பண்ணியாச்சு. சாரி, இங்க x equal to 1 to n. x equal to 1 to n. ஓகே. இப்போ இந்த e power minus lambdaல எந்த x டேர்மும் கிடையாது, அதனால அதை வெளியில எடுத்துடலாம். summation x equal to 1 to n lambda power x by x minus 1 factorial. இப்போ கீழே இருக்கிற டேர்ம் x minus 1 இருக்கு. அப்ப மேலையும் எனக்கு அந்த லாம்டாவோட பவர்ல x minus 1 வந்திருக்கணும். ஸோ லாம்டா இங்க -1 வருதுன்னா நான் கூடவே ஒரு +1 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணா இது எப்படி எழுதலாம்? இங்க நியூமரேட்டரை e power minus lambda வெளியில
summation x equal to 1 இருந்து n lambda power x minus 1 into lambda power 1 by x minus 1 factorial. இப்ப lambda power 1ன்றது constant, அதையும் வெளியே தூக்கிட்டு போயிடலாம். வெளியே வந்துட்டா lambda e power minus lambda summation x equal to 1 இருந்து n lambda power x minus 1 by x minus 1 factorial. இப்போ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். xக்கு பதிலா 1 2 அந்த மாதிரி சீரீஸா எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். 1 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது மேலேயும் 0 கீழேயும் 0, மேல வந்து சம்திங் பவர் 0 அது 1, கீழே 0 1 minus 1 0 ஃபேக்டோரியல் அதுவும் 1. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. அடுத்தது 2 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது lambda by 1 ஃபேக்டோரியல், 3 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது lambda ஸ்கொயர் by 2 ஃபேக்டோரியல் and so on. இப்போ இந்த டேர்ம் வந்து e பவர் lambda, இது வந்து ஃபார்முலா e பவர் lambda. ஸோ e பவர் lambdaவோட ஃபார்முலா 1 plus lambda by 1 factorial plus lambda square by 2 factorial and so on. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ மீன் ஈக்குவல் டு lambda. இது 2 மார்க்ல கேட்டா நம்ம இதை ஃபுல்லா எழுதணும். 5 மார்க்ல கேட்டாலும் இது இவ்வளவுதான் கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ போன சம் இது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின். 10 மார்க்ல நம்மளோட கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ரைட் அண்ட் எஸ்ஏ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எலாபரேட்டா நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி எழுதணும். நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ, பாய்சான் பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எழுதலாம். உங்களுக்கு ஒருவேளை தியோரிட்டிக்கலா எழுத வரல அப்படின்னா பாய்சானோட ஃபார்முலா எழுதிட்டு அதோட மீன் அண்ட் வேரியன்ஸ் அந்த மாதிரியும் எழுதலாம். நான் வந்து இங்க பாய்சான் எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாய்சான்ன்றது ஒரு டூல், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்றது ஒரு டூல். அது எல்லா ஃபீல்ட்லையும் யூஸ் பண்றாங்க. சச்சஸ் பிசிக்ஸ், பயாலஜி, ஃபினான்ஸ், டெலிகம்யூனிகேஷன் எல்லாத்துலயுமே யூஸ் பண்றாங்க. இந்த பாய்சான்றது வந்து இட்ஸ் அ பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் சைமன் டெனிஸ் பாய்சான். ஸோ இந்த மாதிரிலாம் எழுதிச்சு அண்டர்லைன் பண்ணும்போது உங்களுக்கு பேப்பர் வேல்யூவேட் பண்றவங்களுக்கு ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். நீங்க எழுதின கண்டென்ட் வந்து கிளியரா இருக்குன்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் நேம் படிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க். பாய்சான் தான் வந்து பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க். அண்ட் இட் இஸ் அ லிமிட்டிங் கேஸ் ஆஃப் பைனாமியல். பைனாமியல் எப்போ யூஸ் பண்ண முடியாதோ அங்க வந்து சக்சஸ் பத்தி அதிகமா பேசியிருப்பாங்க. இங்க ஃபெயிலியர் தான் இருக்கும். ஏன்னா சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். சக்சஸ் எப்ப கம்மியா இருக்கோ அப்பதான் நம்ம பாய்சானுக்கு வருவோம். எப்பெல்லாம் நம்ம பாய்சான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கான அசம்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நிறைய தடவை ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த 3 கேஸ், 3 கண்டிஷன். நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் லார்ஜ் அண்ட் சக்சஸ் இஸ் ஸ்மால், ரொம்ப கம்மியா இருக்கும். சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் என்பி ஈக்குவல் டு லாம்டான்றது அதோட கண்டிஷன். அதுக்கான ஃபார்முலா எழுதியிருக்கோம். இது வந்து பாய்சானோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாய்சான்ல மீனும் வேரியன்ஸும் சேம், ரெண்டுமே வந்து லாம்டா தான். அண்ட் பாய்சானுக்கு இன்னொரு நேம் இருக்கு. இட்ஸ் கால் மெமரிலெஸ் ஈவெண்ட், மெமரிலெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது எப்பெல்லாம் இந்த பாய்சான் யூஸ் பண்ணுவோம்னா ரேர் ஈவெண்ட். இந்த ரேர் ஈவெண்ட்ன்றதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு வருஷத்துல இந்தியால எவ்வளோ ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் நடக்குது, ஏர் ஆக்சிடென்ட் எவ்வளவு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரேரா தான் நடக்கும். ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரேரு. ஸோ ஏர் ஆக்சிடென்ட் ரேர் ஈவெண்ட் அப்படின்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பாய்சானுக்கு போவோம். கீழே அதோட அப்ளிகேஷன் கியூவிங் தியரியில அப்ளை பண்ணுவோம். ஃபினான்ஸ், என்விரான்மெண்டல் சைஸ். இப்போ இந்த பிடிஎஃப் நான் கீழே அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி எழுதி வச்சுட்டு படிச்சுக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அப்படின்னு கேட்கும்போது, பட் இது 10 மார்க் கொஸ்டின். 10 மார்க் கொஸ்டின்றதுனால நம்ம பாய்சான்னா என்ன, யார் கண்டுபிடிச்சாங்க, அதோட ஃபார்முலா, அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட அப்ளிகேஷன் அப்படின்னு லைனா எழுதியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ரைட் அன் எஸ்ஸே ஆன் டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை தான் இன் ஷார்ட் நம்ம எப்படி சொல்லுவோம்னா PMF அப்படின்னு சொல்லுவோம். It is also called as probability function or frequency function. எப்படி சொன்னாலும் அதே தான். probability mass functionனால அதான், probability functionனால அதான், frequency functionனு கேட்டாலும் இதே தான். ஸோ இதுக்கானதெல்லாம் கீழே எழுதுறோம். அதுக்கு இந்த probability mass function போறதுக்கு முன்னாடி நம்ம அப்படின்னா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பாருங்க. நீங்களா ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் நமக்கு ரேண்டம் வேரியபிள்
ரேண்டம் வேரியபிள 2 டைப்ஸா நம்மளால பிரிக்க முடியும். ஒன்னு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், இன்னொன்னு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். டிஸ்கிரீட்னு எப்ப சொல்லுவோம்னா when it is countable. ஒரு விஷயத்தை உன்னால கவுண்ட் பண்ண முடியும்னா தட் இஸ் டிஸ்கிரீட். கண்டினியூஸ்னு எப்ப சொல்லுவோம்னா என்னால கவுண்டே பண்ண முடியலன்னும் போது கண்டினியூஸ். அண்ட் டிஸ்கிரீட்ல நம்ம சம்மேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ்ல இன்டெக்ரல் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அண்ட் டிஸ்கிரீட்ல வர ஃபங்க்ஷனோட பேரு தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். கண்டினியூஸ்ல வரதுக்கு பேரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கிறவங்களுக்காக இதெல்லாம் சொல்றேன். டிஸ்கிரீட் கீழே என்னென்ன நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வருதுன்னா பைனாமியல், பாய்சான், இதெல்லாம் டிஸ்கிரீட்ல வரும். நார்மல், எக்ஸ்போனென்ஷியல்லாம் கண்டினியூஸ்க்கு கீழே வரும். அண்ட் இதை நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கண்டினியூஸ்ல சொல்லும் போது அதே விஷயத்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்க பிரீஃபா எழுதலாம், நம்மளோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுத முடியுது. அண்ட் அடுத்தது then the probability mass function is given by p of x is equal to x. ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன் இஸ் greater than or equal to 0. So p of x is greater than or equal to 0. Second is summation of p of x equal to 1. இது ரெண்டும் தான் probability mass functionக்கான ப்ராப்பர்ட்டி. கீழே மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன டிஃபரன்ஸ். ஸோ எது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு கால்குலேட் பண்றது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதே சொல்யூஷனை கண்டினியூஸ்க்கு கால்குலேட் பண்றது டென்சிட்டி ஃபங்க்ஷன். இங்க டிஸ்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், அங்க கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதோட அப்ளிகேஷன்ஸ் நான் பிடிஎஃபா கொடுத்துறேன், நீங்க இதை டவுன்லோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இதோட அதுக்கான ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன், ஒன்னு பைனாமியல், இன்னொன்னு பாய்சான், அதோட பிஎம்எஃப். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இது பாருங்க, ஒரு 10 மார்க் கொஸ்டின். மீன் அண்ட் வேரியன்ஸ் நம்ம 4 டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் கிளியரா படிச்சுக்கணும். எதுக்கு கேட்டாலும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் ஒவ்வொன்னு. இப்போ இது ஏப்ரல் 22ல கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் பாருங்க, நவம்பர் 23ல அதே இதை பாய்சானுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படியும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம படிச்சிடணும், 4ஐயும் படிச்சிடணும். 4ஐயும் படிச்சுட்டா கண்டிப்பா ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோட டெரிவேஷன் வரும், நம்ம எழுத முடியும் ஈஸியா. 10 மார்க் கொஸ்டின் ஈஸியா எடுத்துடலாம். ஸோ ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா p of x equal to x. அதுக்கான ஃபார்முலா ncx p power x q power n minus x. இப்போ மீன் கண்டுபிடிக்கணும்னா மீன் equal to expectation of x. expectation of x ன்றது summation of x into p of x. So summation of x into p of x ஓட பிளேஸ்ல ncx p power x q power n minus x. இந்த ncx மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். So summation x into ncx நான் எக்ஸ்பேண்ட் பண்ண எனக்கு என்ன வரும், n factorial by n minus x factorial into x factorial p power x q power n minus x. இந்த x factorial மட்டும் இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். x factorial மட்டும் எதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்றோம்னா இந்த x termோட கேன்சல் பண்றதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்றோம். So summation x n factorial by n minus x factorial, இதை x into x minus 1 factorial எழுத முடியும். p power x q power n minus x. இப்ப இந்த xம் xம் கேன்சல். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது n minus x x minus 1. இப்ப இது கரெக்டான ஃபார்மேட்ல இல்ல, ஏன்னா என்னோட x term x minus 1 ஆயிடுச்சு. அப்ப எங்கெல்லாம் எனக்கு x வருதோ அதெல்லாம் எனக்கு x minus 1 வரணும். ஸோ எங்க மாத்திர இங்கேயும் x இருக்கு, அண்ட் இங்க இது எல்லாமே x minus 1 இருக்கணும். ஸோ சம்மேஷன் மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் நான் எழுதல, இதை மட்டும் பாருங்க. n minus x இருக்கிற வேண்டிய இடத்துல x minus 1 ஃபேக்டோரியல், அண்ட் இங்க x minus 1 ஃபேக்டோரியல் அதுவா இருக்கு. p பவர் x minus 1 அப்படின்னா என்ன மீனிங்னா p பவர் x ஏற்கனவே இருக்கு, ஒரு -1 ஆட் பண்ணதுனால p பவர் 1 பக்கத்துல ஆட் பண்ணிக்கிட்டோம் நம்ம டாலி பண்றதுக்காக. அண்ட் q n minus
எக்ஸ் மைனஸ் ஒன் இப்படி இருக்கு. இப்போ இங்க ஒரு மைனஸ் ஒன் வந்திருக்குல்ல, இப்போ இந்த மைனஸோட சேர்க்கும் போது இது பிளஸ் ஒன்னு அர்த்தம். ஸோ அங்க ஒரு பிளஸ் ஒன் இருக்குன்றதுனால டேலி பண்றதுக்காக அதே இடத்துல ஒரு மைனஸ் ஒன்னையும் ஆட் பண்றோம், நடுவில் மைனஸ். அப்ப இங்க n இருக்க இடத்துல n மைனஸ் ஒன் மாத்திக்கலாம். ஸோ n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், இங்கேயும் n மைனஸ் ஒன் வேல்யூ. இப்ப நம்மளால இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, நமக்கு n by n minus x ஃபேக்டோரியல் x ஃபேக்டோரியல் p பவர், இந்த p பவர் 1 வெளியில வந்துரும். ஸோ இங்க p வந்துரும். சம்மேஷன் சாரி, இந்த n ஃபேக்டோரியல் தான் n இன்ட்டு n மைனஸ் ஒன் எடுத்துட்டோம். அப்ப இங்க np வெளியில வந்துரும். இப்ப n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஒன் மைனஸ் x மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் into x minus 1 factorial p power x minus 1 q power n minus 1 minus x minus 1. இப்போ இந்த full term சேர்த்து நம்ம p plus q னு எழுதலாம். So it's np into p plus q whole power n minus 1. இது இந்த பவர்ல இருக்கு. p plus q ன்றது 1. அப்போ 1 power n minus 1. 1க்கு எந்த பவர் ரைஸ் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ ஈக்குவல் டு np. இதுதான் மீனோட வேல்யூ. இதே மாதிரி அடுத்தது வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். summation x square into p of x. p of x அதோட ஃபார்முலா. so summation x square into p of x ன்றது ncx p power x q power n minus x. and இந்த x square நம்ம இப்ப எப்படி எழுத போறோம்னா summation x plus x square minus x, ஒரு x ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். ncx p power x q power n minus x. அது first x மட்டும் ஒரு term. so x into ncx p power x q power n minus x ஒரு term. அடுத்தது x square minus x இருக்குல்ல, எல்லாமே x equal to 1 to n. x equal to 1 to n. அடுத்தது x square minus x ன்றதை நான் x வெளியில எடுத்துட்டு x into x minus 1 ncx p power x q power n minus x. இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எனக்கு x மட்டும் இருக்கிறதுனால ஒரு டேர்ம் தான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். n ஃபேக்டோரியல் n minus x ஃபேக்டோரியல் x ஃபேக்டோரியல் p power x q power n minus x. அடுத்ததுல x minus 1 to n x equal to 1 to n x into x minus 1, இங்கேயும் n factorial by n minus x factorial into x factorial p power x q power n minus x. இப்போ நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோம்னு பாருங்க. இந்த x factorial நான் எக்ஸ்பேண்ட் பண்ணா இங்க வெளியில x, மேல n, கீழே n minus x factorial, இது x into x minus 1 p power x q power n minus x. இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடும். சம்மேஷன் இங்கேயும் அதே தான், ஆனா இங்க இன்னும் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். n minus x, xன்றத x into x minus 1 factorial, அது கேன்சல் ஆயிடும்ல, அதனால இன்னும் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். x minus 2 factorial p power x q power n minus x. இப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்ப இந்த x minus 1 வர மாதிரியே n-ம் n minus 1 வரணும். அதுக்காக நம்ம இதை எப்படி எழுதலாம்னா summation n minus 1 factorial, கீழே இது n இருக்கிற இடத்துல n minus 1, x இருக்கிற இடத்துல x minus 1, and அடுத்தது x minus 1 factorial. இப்போ இங்கேயே நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன். இது n into n minus 1 p power x minus 1 into p q power n minus 1 minus x minus 1 இப்படி மாத்திக்கிட்டோம். பிளஸ் அடுத்ததுல பாருங்க x equal to 1 to n factorial. இப்போ n minus 2 வரைக்கும் போயிருச்சுல, ஸோ n into n minus 1 into
n minus 2 factorial. இங்க n minus 2 minus x minus 2. எங்கெல்லாம் வெறுமனே என்ன x இருக்கோ அங்கெல்லாம் x minus 2 வந்துடும். factorial p power x minus 2 அப்ப இங்க பக்கத்துல p power 2 and qல n minus 2 minus x minus 2. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எனக்கு என்ன காமனா இருக்குன்னா n-ம் p-யும் காமனா இருக்கு. மத்த எல்லாத்தையும் சேர்த்து n plus p plus q whole power n minus 1. அடுத்த டேர்ம்ல என்ன காமனா இருக்குன்னா n into n minus 1 into p ஸ்கொயரை வெளியில எடுத்துருவோம். இது டீடைல்டா ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணிருக்கோம், அங்க போய் பாருங்க. n into n minus 1 into p ஸ்கொயர் அண்ட் உள்ள இருக்கிற டேர்ம் ஃபுல்லா p plus q whole power n minus 2 எழுதுவோம். இப்ப இது வந்து np, அடுத்தது n ஸ்கொயர் p ஸ்கொயர் மைனஸ் np ஸ்கொயர். இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர். நமக்கு வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் e of x ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல. ஸோ np பிளஸ் n ஸ்கொயர் p ஸ்கொயர் மைனஸ் np ஸ்கொயர் மைனஸ் e of xன்றது npன்னு ஏற்கனவே கால்குலேட் பண்ணோமா மேல, அது n ஸ்கொயர் p ஸ்கொயர். இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். மீதி இருக்க ரெண்டு டேர்ம்ல இருந்தும் np காமனா எடுத்துட்டா 1 மைனஸ் p கரெக்டா? ஓகே, 1 மைனஸ் p. 1 மைனஸ் pன்றது q. ஸோ npq. ஓகே, இது வந்து டீடைல்டா தனியா ஒரு வீடியோல இருக்கு, அங்க கூட போய் பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த கொஸ்டினுக்கு ரொம்ப லென்த்தியா வீடியோ போறதுனால இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கீழே தனியா கொடுத்துட்றேன். ஏன்னா கொஞ்சம் இது ஒரு லென்த்தியான வீடியோ. ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 4 சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இது நவம்பர் 23ல கேட்ட 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 4 சென்ட்ரல் மூமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 மூமெண்ட் வந்து மீனும் வேரியன்ஸும், அதான் அதோட அர்த்தம். மீன் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுங்க, கூட சேர்த்து μ3 μ4 கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம தனியா வீடியோ போட்டு கீழே லிங்க் ஷேர் பண்றேன், அதுல பார்த்து